சிவாய நமஹா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி 2025 இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சற்றேறக்குறைய ஒரு வருடம் 15 நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார். மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி வரை அந்த இடத்துல உட்காந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு. ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு, அதே போல் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும், அதே போல் எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும், நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். வம்ச அபிவிருத்தி. இந்த உலகங்கிறது சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், நம்மளுடைய குழந்தைங்க, பையன், பேரன், அவங்களுடைய சந்ததி, அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே ஜீவித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா? இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு புல், பூண்டு, மிருகம், வெருகம், பறவை, பாம்பு, பட்சிகள், இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள், சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாய் பூண்டாய் புழுவாய் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அந்த ஆசையை, அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும். அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியில்தான் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும், இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும், சமையற்கட்டு இருக்க வேண்டும், இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும், இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும், இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு. இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர். இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள், ஜலத்தின் ஓட்டம் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெய்ருதி மூலையாக இருக்க வேண்டும், கீழ்ப்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும், அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும், நெய்ருதி பாகத்தில் இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்துல முக்கியமாக நம்ம முக்கிய கஜானாக்களை அங்கே வைக்க வேண்டும். இது மாதிரியான சில விஷயங்கள், நிர்ணயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு காரண கர்த்தா அப்படின்னா ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் காரண கர்த்தாவாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் யார் காரண கர்த்தா, யார் அதிபதியோ, வாஸ்து பிரம்மாவோ
அவர் தான் இந்த ப்ரஹஸ்பதியினுடைய காரக தெய்வம். அதனால் ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்குது, அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு ஆடல், அப்புறம் பாடல், சங்கீதம், வாத்திய கருவிகளை இசைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது, ஜிம்னாஸ்டிக்ஸு, அத்லெட்டிக்ஸு, அதே மாதிரி ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது, கோல்டு மெடல் வாங்குவது, அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலெல்லாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும். ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும். ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா. அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு இப்போது இந்த குரு பயிற்சி எப்படியான பலன்களை வருது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னாங்க, உங்களுக்கு மேஷ ராசிக்கு 12ஆம் பாவத்துக்கும் உடையவர் குரு பகவான். அதே மாதிரி பார்த்தோம்னா 9ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 9, 12 பாவத்துக்கு உடையவர் குரு பகவான். 9ஆம் பாவங்கிறது அதாவது அப்பாவை குறிக்கக்கூடிய, தந்தையாரை குறிக்கக்கூடிய ஒரு பித்ருஸ்தானம் அப்படின்னு பேர் அதற்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானமாகவும் இந்த 9ஆம் பாவம் இருக்குது. அதே மாதிரி 12ஆம் பாவம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், நல்ல முதலீடுகளை தரக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு செல்லுவதற்கான ஒரு யோக பலன்களை தரக்கூடியதும் இந்த 12ஆம் பாவம் தான். இப்போது இந்த இரண்டுக்கும் உடையவர் யார் அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான். உங்களுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இப்போது இரண்டுக்கும் உடைய குரு பகவான் இதுவரை பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்தில் இருந்தார். இந்த 2ஆம் பாவத்தில் இருந்து இப்போது 3ஆம் பாவத்துக்கு இடம் பெயர்கிறார். இதுதான் இந்த குரு பயிற்சி. இப்போ 3ஆம் பாவத்துக்கு வரார். இந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால புதிய வகையான மாற்றங்களை முதல்ல உங்களுக்கு உருவாக்குவாருங்க. நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதிகப்படியான விஷயங்கள், நீங்கள் எதையெல்லாம் ஒரு விஷயத்தை முதலீடு செய்திருக்கீங்க, அதில் உங்களுடைய பணம் விரயமாக லாக்கில் இருக்குது, அல்லது யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு பணம் கொடுத்துருக்கீங்க திரும்பி வராமல் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய காலத்தில் வசூலாகும். பழைய முதலீடு செய்திருக்கீங்கன்னா அந்த பணம் இடத்த விற்பனை பண்ண முடியாமல் இருக்குது, அல்லது அதன் மூலமாக எதுவுமே உங்களுக்கு லாபம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிரதி உபகாரமான ஒரு லாபம் வரும்படியான அமைப்பை உருவாக்கும். அதே மாதிரி நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகும். எதனால் அப்படின்னா 12ஆம் அதிபதியாக விரய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் பாவத்தில் போகிறதுனால இப்படி ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாருங்க. அப்புறம் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு படிக்கின்ற மாணவராக இருக்கீங்க, அல்லது கொஞ்சம் வேலை தேடுகின்ற ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை விட்டு, அதாவது கல்யாணம் ஆனவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவியை விட்டோ, நீங்கள் ஒரு வாழ்க்கை துணைவரை விட்டோ, அல்லது இப்போ தான் நீங்கள் படிக்கின்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றவர்களை விட்டோ கொஞ்சம் தனியாக போய் அந்த வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பையோ அல்லது படிக்கின்ற ஒரு வாய்ப்பையோ உங்களுக்கு உருவாக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதையும் உருவாக்குது இந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி. அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நன்மையை மட்டும்தாங்க தரும். எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவருடைய பார்வை அப்படிங்கிறது நன்மையை மட்டும்தான் தரும். அதுதான் அவருடைய பெரிய சிறப்பு. அந்த வகையில் குரு பகவானினுடையக்கு மொத்தம் 3 வகையான பார்வை. முதல் பார்வை நேர் பார்வைங்க. அது எல்லா கிரகத்துக்கும் இருக்கக்கூடியது ஒரு நேர் பார்வை. அதற்கு சம சப்தம பார்வை அப்படின்னு பேர். அந்த சம சப்தம பார்வையினாலங்க மேசராசியாகிய
உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. குரு பகவான் உங்களோட 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வராமல் இருக்குது, உங்களுடைய பித்துராஜ்யங்கள் உங்களுக்கு வருவதில் ஏதோ சிக்கல்கள் இருக்குது, அல்லது அங்காளி பங்காளிக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்குது, இதை சரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இல்லாமல் இதை முடிக்கணும் அப்படின்னுங்கிற ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாகவும் சாத்தியமாகவும் முடியுங்க உங்களுக்கு. ஏன்னா அந்த குரு பகவான் 9ஆம் பாவத்தை அவருடைய சம சப்தம பார்வையினால் பார்க்கறதுனால, அதே மாதிரி அவருடைய விசேஷ பார்வை குரு பகவானுக்கு 2 இருக்குங்க. ஒன்று 5ஆம் பாவத்தையும் பார்ப்பாரு, அவரோட 9ஆம் பாவத்தையும் அவர் பார்ப்பாரு. இந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட 7ஆம் பாவத்தை அவர் பார்க்குறாரு. 7ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அப்போது இந்த கலத்திரஸ்தானம் வலிமையாகுது. இந்த கலத்திரஸ்தானம் வலிமையாகிறதுனால என்ன ஆகுதுன்னா குரு பலனால ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு கல்யாணத்தை கூட்டி வைக்கும். அதனால் கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களாகிய நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. மேலும் சொல்ல போனால் அடுத்த ஒரு பார்வை அப்படிங்கிறது 9ஆம் பார்வையாக உங்களோட 11ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு பேர். இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம், நீங்கள் கடினமாக வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு அதுலேருந்து லாபம் கம்மியாக கிடைக்குது, அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் மற்றவங்களுக்கு போயிடுது, உங்களுக்கு கம்மியாக தான் அதுலேருந்து ஒரு விஷயங்கள் ஷேர் கிடைக்குது அப்படின்னா இப்போ உள்ள காலத்தில் அந்த குரு பகவான் மாறின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய முழுமையான பணம், பொன், பொருள், ஆபரணம் அது என்னவோ அதை உங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்றாற் போல சேருங்க. அப்படியான ஒரு பலன் மேஷ ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பயிற்சியினால் நடக்குது. முக்கியமாக இந்த குரு பயிற்சியினால் விநாயகப் பெருமானை நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சங்கடஹர சதுர்த்தி தோறும் பிள்ளையாரை கும்பிடுங்க, நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்படியாக இந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய இந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க. இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ். இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.